ஹல்லேலூயா. சாப்பிடுங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. நான் தான் சொல்கிறேன்ல, உங்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. அன்றைக்கி நாங்கள் ஜெபம் பண்ணிட்ட பிறகு இன்னொரு காரியத்துக்காக ப்ரே பண்ணேன்னா, ஊழியக்காரங்க மத்தியில் வந்திருக்கிற ஊழியக்காரங்க மத்தியில் இருக்கிற மரண பயத்துக்காக ஜெபம் பண்ணேன். நீ ஊழியக்காரங்களாம் மரணத்துக்கு குறித்து பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை ப்ரே பண்ணேன். அந்த மரண பயம் அவங்கள விட்டு போகணும். சில பேருக்கு பயம் வந்துடுது. டக்குன்னு எல்லாம் மண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்களா, டபக்குன்னு கேள்விப்பட்டால் ஒரு பாஸ்டர் ஹார்ட் அட்டாக், இங்கிட்டு கேள்விப்பட்டால் ஒருத்தர் ஸ்ட்ரோக்கு, இங்கிட்டு பார்த்தா ஒருத்தர் கிட்னி ப்ராப்ளம். ஸோ அப்படியே ஒன்று சிலருக்கு லிவர் ப்ராப்ளம், சிலருக்கு ஆஸ்மா, இதெல்லாம் கேள்விப்படும்போது ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ இடைக்காலத்தில் ரொம்ப பேர் ஹார்ட் அட்டாக். ஸோ சரியான ஒரு பயத்துக்குள்ளே எல்லாம் சீனி வந்தாலே, இனிப்பு வந்தாலே அரை சீனி, கோசம், அந்த மாதிரி. ஸோ ப்ரே பண்ணி ஒரு பாஸ்டர் அது ப்ரே பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு என்ன நடந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட விடிகாலம் 6:30 மணிக்கு நான் படுத்திருக்கும்போது டக்குன்னு அப்படி படுத்து திரும்பினேன். டக்குன்னு இங்கே பிடிச்சிச்சு. இந்த இடத்துல வந்து புக்கரை பிடிச்சோன்னே என்னால் மூச்சு விட முடியல. டக்குன்னு என்ன செஞ்சேன், என்ன அது சரியில்லையே இது அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரியான வியர்டான ஒரு ஃபீலிங் மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு எந்திரிச்சிட்டு கையெல்லாம் உதறிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் செஞ்சு அப்பயும் அந்த இது. அப்புறம் பார்த்தா காற்று பப்ஸ் நிறையா, அப்பயும் அந்த வலி இருந்தது. அப்படியே கையெல்லாம் குடைய ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டம் லேசாக ஒரு என்னடா மூவ் பண்ணி நல்லா இல்லையா, டக்குன்னு சாஞ்சிருவேனா அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்னேன், நோ 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 நோ, அப்போ ஆகாரத்தையும் தண்ணியும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்கி என்னுடைய ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்தி நித்திய ஜீவனை அனுபவிக்க செய்கிறதுக்காக நன்றி அப்படி சொல்லிட்டு டக்குன்னு இறங்கி போய் சுட கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து குடித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே சப்சைட் ஆச்சு. அப்படி சார் நேற்று விருந்துக்கெலாம் போயிட்டு வந்தேன். நல்லா ஆட்டை அரைச்செலாம் அடிச்சுட்டு வந்தேன் நேற்று வேறு. ஹல்லேலூயா. சாப்பிடுங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க. நான் தான் சொல்கிறேன்ல, உங்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டேன்.